வணக்கம் நேர்களே. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான சுலபமான வாழைப்பூ வடை தான் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா 5 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 2லேருந்து 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சாப் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. அந்த வாழைப்பூவில் இருக்க நாரையுமே அந்த கீழே இருக்க அந்த கப் ஷேப்பில் இருக்க அந்த தண்டையும் வந்து எடுத்துகிட்டு மோரில் வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கிறனாலுமே மோரில் ஊற வச்சு எடுத்திங்கன்னா அந்த கருப்பு படாமல் இருக்கும். இல்லாட்டி அந்த பூ வந்து ரொம்ப கரையேன்னு ஆகி போயிடும். ஸோ மோரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி வடியறக்க வச்சுருங்க. ஏன்னா இப்போவே அரிஞ்சோம் அப்படின்னா வடையில் நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி வடியட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதில் ஆட் பண்ணுற பருப்பு கூட அப்படின்னா மிளகாய் சாப்பிடும்போது நம்மளுக்கு எப்போ வரும்னு தெரியாது. அதனால் அந்த காரம் வந்து தவிர்க்கிறதுக்காக அரைச்சி எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய், 2-3 அளவுக்கு பூண்டு, இஞ்சி இருந்தால் இஞ்சியும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து பாட்டாக வந்து பருப்பை வந்து தருன்னு போட்டு எடுத்துக்க போகிறேன். கொலன்னு அரிக்க வேண்டாம். கூடவே வந்து சோம்பு, சீரகம், தேவையான அளவு உப்பு. சோம்பு சீரகமும் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். முதல்ல கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நான் போடும்போது கொஞ்சம் தருன்னு எடுத்துப்பேன். ஸோ எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன் நான் உப்பு அரைக்கிறேன் அப்படின்னா எல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகணும். போடும்போது அங்கங்கே திட்டாக நின்றுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே போட்டு மொத்தமாக அரைச்சி பருப்புகளோடு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பருப்புகளை வந்து தனியாக எடுத்து இது கூட சேர்த்திக்கிறேன். இல்லாட்டி மொழுன்னு இருக்கங்காட்டி அந்த பருப்பு டேஸ்ட்டு வந்து தெரியாது. அதுக்கப்புறமா நல்லா மசால் ஊறுறக்காக நல்லா கிளறி விட்டுட்டு சின்ன பால்ஸாக போட்டு தட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸி, சுலபம். வாழைப்பூ மட்டும் நீங்கள் உடனே உட்காந்து பிச்சு வைக்கிறீங்கனாலும் மோரில் போட்டுக்கோங்க. இல்லை டைம் இருந்தது அப்படின்னா நைட்டில் பிச்சு எடுத்துகிட்டு மோரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த நாள் கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். ஒரு இதுவும் கெடாது. அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்து சர்விங் கொடுத்தா சுவையான வாழைப்பூ வடை தயார்.